வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். என்ற வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கதைக்கணும் அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக. ரெண்டாவது ஒரு ஒரு கர்மா, ஒரு 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 ஆள் செய்த பாவம் எப்படி எல்லாம் ஒரு மனுஷரை தண்டிக்கும்ன்ற சம்மந்தமாகவும் கதைக்கணும். மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பார் விஷயம் கொண்டு போகுது. யாழ்ப்பாணத்தில் 600 பார் இருக்காம். அப்போ அது சம்மந்தமாக கதை கோணுண்டாக்கி அது சரியா? ஓகே. முதலாவது அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். என்னோட வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் கதைக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் போடுற வீடியோக்கள் பிடிக்கும், நல்ல நல்ல கருத்து மட்டும்தான் நான் போடுவேன். சும்மா டெய்லி வீடியோ போடணுமெண்டாக்கா போட மாட்டேன். அது என்னில் அந்த அந்த இதுகள் வராது. என் மனசால் இந்த விஷயம் கதைக்கணுமென்று சொல்லிச்சேன்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். நான் அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் கதைச்சிருந்தவேல். அவைகள் வந்து என் சின்ன பிள்ளைகள்கிட்ட வீடியோக்கள் இதுகள் போட்டாப்போல் அதை பார்த்து சரியா அந்த ஒரு தாங்கள் சின்ன வயசில் தாங்கள் இருந்த மாதிரி இந்த பிள்ளைகள் இருக்குதுகள்ட்டா அவைகள்கிட்ட விளையாடினா விதாண்டினா அது நான் வீடியோ பார்த்தேனான்டாப்பாண்டு அக்காவை நான் கதைச்சிருந்தது. அப்படி கதைச்சி கொண்டு வரைக்குள்ளே தான் அர்ஜுனா அண்ணா பற்றி ஒரு விஷயம் என்று சொல்லிச்சு. நம்ம எப்படி என்று சொன்னால், இந்த அரசியல் என்ன, அர்ஜுனா ஏன் இங்கே கஷ்டப்படுது என்றதை வந்து நிறைய பேருக்கு புரிந்துணர்வு இல்லை தம்பி என்று சொல்லிச்சு. நம்ம அப்போ என்ன காரணம் அக்கான்னு கேட்டோன்னே, அப்போ அவர் அண்ணா சொன்னார், தம்பி அர்ஜுனா அண்ணாவை வந்து தங்களுக்கு வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரக்கு முதலே தெரியும். அவையில் ஒரு குறிப்பிட்ட கால பதிலேருந்து தெரியும் அர்ஜுனான்றது வந்து இப்படித்தான். ஆள் வந்து வெளிநாட்டிலேருந்து அப்படி படித்து அவட்ட ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் நாங்கள் கதை கேட்கக்குள்ள அவங்களே சொல்லுவாங்களா, அர்ஜுனா இப்படித்தான். புலை என்றால் புலை நேர கதைச்சிடும், கோபம் வந்தால் நேர பேசும், நல்ல விஷயம் என்று சொன்னால் உயிரே போனாலும் விட்டுட்டு போகாது அப்படி என்று சொல்லிச்சுனா. அப்போ போட்டு சொல்லிச்சுன்னா தாங்கள் இருக்கா கேட்டதான் என்ன காரணத்துக்காண்டி அர்ஜுனா நீங்கள் உங்களையே கிடந்து இப்படி நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் இந்த மக்கள் ஒரு சிலர் மக்கள் இல்லை, ஒரு சிலர் 100க்கு ஒரு 10% ஆக்கள் வந்து உங்களை கூடாத மாதிரியே கதைச்சி கொண்டிருக்கணும். நீங்கள் இந்த அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் வெளிநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். சரியா? வெளிநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டாப்பில் அர்ஜுனா சிரிச்சு போட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கு. அதுதான் ஹைலைட். சொல்லியிருக்குது, ஆரம்பம் எங்களோட தலைவர் இந்த 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 தமிழர்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சாதிக்கணும் செய்யணுமென்று சொல்லி இருந்த தலைவர் இல்லை. ரெண்டாவது, எல்லாரும் இந்த இந்த இலங்கையில் இருக்கிற தமிழர்களை சுயநலமாக பயன்படுத்திட்டு எல்லாரும் விட்டுட்டு இப்படியே போனால், அவர் சொல்ல வந்த எப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற தமிழ் மக்களை இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் இப்படியே விட்டுட்டு போனால், இப்போ அண்ணா வந்து சொல்ல வர்றது, எனக்கு வந்து இங்கே உழைச்சான சரி வெளிநாட்டில் உழைச்சான சரி நல்ல சம்பளம், டாக்டருக்கு இங்கேயே 3 லட்சம் அப்படி சம்பளம் வரும், இதே வெளிநாட்டில் போனால் 10 லட்சம் வரும். அப்போ அந்த அக்கா நான் அப்படி தான் கேட்டிக்கணும், இங்கே வந்து நீ சொப்டா பேச வாழன் என்னத்துக்காக உங்கள் கஷ்டப்படுற, இப்போ அண்ணா கதை என்னத்தை கதைச்சாலும் பிள்ளையா எடுக்குது மக்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அண்ணா சொல்லிச்சான், இல்லை எல்லாரும் இப்படியே விட்டுட்டு இப்படியே எங்களை மாதிரி ஆக்களை இப்படியே விட்டுட்டு அவரவற்ற சுயநலத்துக்காக இப்படியே எல்லா இடமும் விட்டுட்டு வெளிநாடுகளில் சொப்டா வாழலாம் சொகுசா வாழலாம் என்று சொல்லி இப்படியே எல்லாரும் போனால் இங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு பார்க்குறது அந்த மனசே ஒரு பெரிய ஒரு இதல்ல. வந்து இப்படியான மக்கள் எல்லாரும் விட்டுட்டு போனால் என்னண்டு உண்மையிலேயான சம்பவம். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் 100க்கு 90%, 90ல் 99% சுயநலம் பிடிச்சவங்க. தாங்கள் தங்களோட பிள்ளைகள் வாழுறோக்கு மட்டும்தான் வாழ்கிறாங்க. அப்படி என்னால் வாழ முடியாது அண்ணா சொல்லியிருக்கு. அப்படி என்னால் வாழ முடியாது. நான் சாவோ வாழ்வோ சரியோ பிள்ளையோ நான் இங்கேயே அந்த மக்களோட மக்களாக இருந்து அந்த மக்களுக்குரிய நல்ல விஷயங்களை நான் செய்து இந்த மக்களுக்கு திருப்தி என்ற அளவுக்கு நான் இங்கே செய்துட்டு வேணுமெண்டா வாரன். மற்றும்படி நான் சொகுசா வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அது உண்மையிலே அவள் சொல்லக்குள்ள ஒரு மாதிரி கிடந்தது எனக்கு.
தாங்கள் கேட்க இப்படி சொன்ன அதோட தங்களோட பிள்ளைகள் வந்து மாமா அண்ணா அண்ணா பற்றி சில பேருக்கு சில வீடியோக்கள் தவறாக போட சின்ன பிள்ளைகளும் பார்க்குறதா. அப்போ தங்களோட பிள்ளைகள் பார்த்துட்டு தாங்கள் இப்படி கதை சொன்னிருக்கேக்குள்ள பிள்ளைகள் பார்த்துட்டு மெசேஜ் போடுவினோமா மாமா நீங்கள் ஏன் உங்கள் இருக்கிறீர்கள் தங்களோட வாங்கோன்ட்டு அந்த சின்ன பிள்ளைகிட்ட அறிவை பாருங்க ஃபோனில் போட்டால் அண்ணா அண்ணா எவ்வளோ உண்மையிலேயே மனசில் எவ்வளவுத்துக்கு சின்ன பிள்ளைகள் கூட அண்ணாவை மனசில் வச்சிருக்கலன்னு பாருங்க என்ன. அப்போ நான் என்னத்தை அதில் உணர்ந்தேன்னு சொன்னால் ஏனடாப்பா இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் இவ்வளவுத்துக்கு அவரில் ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளவுத்துக்கு அவரோட புலங்கேக்குள்ள ஏன் இங்கே இருக்கிற தமிழர்கள் இங்கே இருக்கிற கூடிய பாவம் ஒரு அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறியல் இல்லை. அண்ணாக்கு சப்போர்ட் இருக்குது 100% இருக்குது 100% இருக்கணும். ஏன்னு சொன்னால் நல்ல மனிதராக இருக்கேக்குள்ள 100% இருக்கணும் அவருக்குன்றதான் என்ற கேள்வி. சரியா? அது வெகு விரைவில் அதை மாற்றணும். அண்ணான்ற நல்ல நல்ல விஷயங்களை நான் சமூகத்துக்கு தெரியப்படுத்தணும். இன்னும் ஏன் நான் இந்த கதைக்கிறேன்னு சொன்னால் இப்படியான மக்களோட தான் அண்ணா பயணிச்சிருக்குதுன்றது தான் உண்மை. அண்ணா இன்றைக்கு நினைச்சா கூட வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவர் வந்து அதை பயன்படுத்தலை தானே. நீங்கள் நிறைய உறவுகள் அதை யோசிச்சு பார்க்கணும். அவர் அதை பயன்படுத்தலை தானே. எவ்வளவுத்துக்கோ அவரை இழிவுபடுத்தியெல்லாம் நிறைய ஏன் இங்கே இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ளையில என்ன அந்த கேள்வியோண்டு வருதில்லை. இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் உண்மையாக சொல்கிறேன். என்னோட நிறைய பேர் அர்ஜுனா அண்ணா சம்பந்தமான வீடியோக்கள் போட வலிக்கிட்ட காலத்திலேருந்து நிறைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் என்னோட காய்ச்சிருக்கணும், எனக்கு சொல்லியிருக்கணும். நீ அர்ஜுனா அண்ணாவோட பயணிக்கணும் தம்பி, பயணிக்கணும், நீ அவரோட ஒரு பகுதி நீ பயணிச்சு ஆகணும்னு சொல்கிறாது. நான் உண்மையிலேயே முடிவு எடுத்துட்டேன் அண்ணாவோட பயணிக்கிறது. ஓகே, என்னென்னு சொன்னால் 2வது விஷயத்துக்கு வரணும். எப்படி என்று சொன்னால் இதில் ஒரு வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்க. ஓகே, பார்த்துருப்பியல் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் வந்து நான் என்னத்தை சொல்ல வந்தேன்னு சொன்னால் கருமான்றது வந்து இந்த இந்த எங்களோட தமிழ் இனத்தை கொன்று குவித்தாக்களில் வந்து இப்படி நடக்க இல்லாமல் தடக்குப்பட்டு தள்ளாடி போடுறது பார்க்கக்குள்ள உண்மையிலேயே பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் டெய்லி திட்டுவேன் இவங்களையெல்லாம். ஏன்னு சொன்னால் என் அம்மா பெரியம்மா கடை ஃபோட்டோக்களை பார்க்கக்குள்ள பிரேம் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோக்களை பார்க்கக்குள்ள கவலையாக இருக்கும். எங்களை விட்டு போட்டுதுகளே ஒரு இயற்கை மரணம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி எங்களோட ஒரு இனத்தை இப்படி கொண்டு குவிச்சிட்டாங்களேன்ற ஒரு ஏக்கம் என்னட்ட இருக்குது. ஆனால் இவங்க இப்படி தழும்பி தள்ளாடி கிளடு கட்டையெல்லாம் போனண்டாலும் இப்படியே படுக்க புண்ணாக்கி இவங்க சாவேகம் அதுவும் நான் பார்ப்பேன் வீடியோ. அதான் சொல்ல வந்தேன் நான். அவ்வளோதுக்கு ஒரு கவலை இருக்கிறது. ஒரு பச்சை பால்குடிகள் சின்னனுகள் பெருசுகள் என்று பார்க்காமல் வந்து விழுந்த செல்லுகளில் இவங்கள் ஓடர் போட்டு இவங்க சொல்லித்தானே சாவடிச்சவங்களுங்களை. அப்போ அந்த ஒரு இது இருந்ததா இது இப்படியான வீடியோ பார்க்க இந்த மனசில் ஒரு சரியான ஒரு சந்தோஷம் கொண்டு வராது. அதைத்தான் இதில் சொல்லணும்னு நினச்சினான். அதுதான் உண்மை. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் உண்டு. யாழ் மாவட்டத்தில் வந்து 600 பார் இருக்குது. அதுக்கு ஆதாரத்தை பார்க்குறேன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. யாழ்ப்பாணத்தில் 600 பார் இருக்குது. 10க்கு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்க ஒரு பார். ஓபிடியோட தடைக்கு விழுந்தா பாருக்கு. இப்ப இது எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு வளமை எங்கள்கிட்ட. குடிச்சே துளைங்கோண்ட மாதிரி தான் அங்கே நடக்குது. இப்ப கிளிநொச்சியில பாரே இல்லாத ஒரு பிரதேசம் நீங்க சொன்ன பார் வந்துட்டு. இப்ப ஏன்னு சொன்னா இது ஒட்டுமொத்தமா தமிழ் சினத்தை அழிக்கிறதுல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் மேல்தான். இப்ப கள்ளச்சாராயத்தை கொண்டு வர நீங்க கள்ளச்சாரத்தை குறைக்கணும்டா கள்ளச்சாரத்தை போய் தவறனே கொண்டாங்க முன்னுக்கு. அது எங்கட நாட்டின் உற்பத்தி தானே, அதை கொண்டுலாம் தானே. அது கொண்டு வந்தால் ஊர்வலம் வெப்பம். இன்றைக்கு இனிவில்ல ஒரு இடத்துல பார் ஒன்று கிடக்கு. செடியா கஷ்டப்படுது அந்த சேனம். பார் எடுக்கிறதுக்கு எவருமே முன்னிலைக்கு வரையில. சகலதும் கொடுத்தும் இன்ற வரைக்கும் அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறேன். நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் அது சம்பந்தமா தீர்மானம் மாதிரி எடுத்து கிடக்கு. அத ஓகே, பார்த்துருப்பியல் நினைக்கிறேன். 600 பார் எப்படிடா வந்திருக்கு 600 பார்ன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். ஏன்னு சொன்னால்
நான் கொழும்பு ஒருக்கா போயிருந்தேன். நான் வந்து ஒரு 2 தரம் தான் கொழும்புக்கு பிறந்து வளர்ந்ததுக்கு 2 தரம் தான் நான் கொழும்புக்கு போயிருக்கிறேன். அப்போ போன இடத்துல இந்த இந்த பச்சை போட்டுகள் வந்து நான் பார்க்குறது ஏனென்று சொன்னால், இப்போ நான் குடிக்கணுமென்று பார்க்குறேல நான் எண்ணி பார்க்குறேன், போகிற இடங்கள்ல எண்ணி பார்ப்பேன். உண்மையிலேயே நான் யாழ்ப்பாணம் 600 பாரண்டுஞ்ச ஒரு மீடியாவுக்கு ஒரு அண்ணன் சொல்லக்குள்ளே 600 இருக்கு போலாம் கிடக்குது. யாழ்ப்பாணத்தில் 600 பாரண்டா கொழும்பில் எவ்வளோ இருக்கணுமென்று யோசிச்சு பார்த்தேன். கொழும்பில் குறைவு, சரியா? கொழும்பில் குறைவு, யாழ்ப்பாணத்தில் 600 பார். தமிழ் மக்களை கொன்று குவித்து அழித்து சப்பி தின்றே முடிவெடுத்துட்டாங்க. அதோட கிளிநொச்சியில் ஒரு நாள் எண்ணி கொண்டு வந்தால் 9 பார் ஏதோ கிடக்குது. கிளிநொச்சி பிறந்தம் கழிஞ்சு வந்த துண்டு, முல்லைத்தீ வந்த துண்டுக்குள்ளே நான் எண்ணி கொண்டு வந்தால் 9 பார் ஏதோ கிடக்குது. ஒரு சின்ன ஒரு துண்டுக்குள்ளே, ஒரு 15-20 கிலோமீட்டர் துண்டுக்குள்ளே அப்படி கிடக்குது. அப்போ உண்மையான சம்பவம் நீங்களே அவதானித்து பாருங்கள். நானே நீண்ட காலமாக நான் யோசித்து பார்த்துருக்குறேன், ஏன் இந்த கசிப்புகளை சனம் குடிக்குது, இந்த பாறுகள் வந்தால் சனம் குடிக்குந்தானே என்று யோசிச்சிருக்கிறேன். ஆனால் பாறுகள் வந்ததால் இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளோ அட்டூழியங்கள் கூடியிருக்கின்ற வந்து பிறகு நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்காக நான் கசிப்பு நல்லமென்று சொல்ல வரையில் போதை பொருளே கூடாதுன்றான் சொல்லணும். இப்போ நான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே குடிச்சிருந்தேன். நான் உண்மையாக கதைப்பேன், ஏன் போய் சொல்லுவான் குடிச்சனியாடான்னு கேட்டால், ஓ குடிச்சனா எந்த காசில் குடிச்சனான்டாப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாள் தான் நான். அப்போ எனக்கு வந்து இந்த கல்யாணம் கட்டி பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த அந்த குடியன்றதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுது. என்ன காரணம்னு சொன்னால், எனக்கு என் பிள்ளைகளை வளர்க்கணும், நல்லா பார்க்கணுமென்ற ஒரு ஆசை ஒன்று வந்தோடனே நான் அதுகளையெல்லாம் ஈடுபடுறே இல்லை. என்னென்னு சொன்னால், என் அப்பா செய்த தவறை நான் செய்யக்கூடாது என்ற ஒரு இது. என் அப்பா நல்லா குடிப்பார். அப்போ அந்த தவறை இப்போ என் அப்பா எனக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கல என்ற ஒரு கவலை இருக்குந்தானே ஒரு மனசில். அப்போ அந்த பிள்ளைய நான் என் பிள்ளைகளுக்கு விடக்கூடாது யோசித்ததால் நான் அந்த குடியை தவிர்த்து கொண்டேன். இந்த பாறுகள் வந்ததால் வந்து நிறைய உண்மையிலேயே நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு கூடி போச்சு தான். நானே அதுகள் பார்த்துருக்கிறேன். சரி, கசிப்பை ஒழிக்கலாம், கஞ்சாவை ஒழிக்கலாம், பாரை ஒழிக்கலாம்னு சொல்லித்தான் இப்போ ஒரு அரசாங்கம் ஒன்று வந்தது. ஆனால் ஒரு வந்த ஆரம்ப காலம் திறன்பட போய் கொண்டிருந்தது, பிறகு புஷ்பானமாக போச்சுது. உண்மையே சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த வேகம் இல்லை, சத்தியமாக இல்லை. அதை வந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு அப்படின்ற ஒரு தான் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறோம். நான் வந்து உண்மையிலே பெருமைப்பட்டேன்டா, எங்களோட தேசிய தலைவர்கிட்ட காலப்பகுதியில் இருந்த மாதிரி வரப்போகுதுடா நாடுன்ட்டு. உண்மையிலேயே அது அப்படி பார்க்கத்தானப்பா எங்களுக்கு ஆசை. அப்படி வரப்போகுது உண்மையிலேயே நல்லம், இப்போ இருக்கிற அரசாங்கம் நல்லம் அப்படி என்று உண்மையிலேயே மனசில் ஒரு உண்மையை சொல்லுவோமே, மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்போ அந்த சந்தோஷம் இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போ எல்லாம் அப்படியே புஷ்ஷண்டு போட்டுது. எங்கேயும் எதுவும் பிடிக்கிறோம் இல்லை, என்றும் இல்லை. அவங்க தங்கட வாழ்ல இருக்கிறார்கள். இந்த அப்பாவியல் குடிச்சிட்டு போகிறவரை பிடிச்சி கொண்டு வச்சு இருக்கிறார்கள். அது மட்டும் நடக்குது. சரி, அதுக்குள்ளே நாங்கள் ஆழமாக போக வேண்டாம். என்னென்னு சொன்னால் அதுகளெல்லாம் கதைக்கணும்னு சொன்னால் நான் உண்மையிலேயே ஒழுங்கான ஒரு அரசியல்வாதியாக மாறணும். அப்போ அதுக்கு இன்னும் காலங்கள் கிடக்குது, கனகாலம் இல்லை, ஒரு கொஞ்சம் காலம் கிடக்குது. ஒழுங்கான ஒரு தரமான ஒரு அரசியல்வாதிகள், தரமான சம்பவம் பண்ணுற அரசியல்வாதிகளாக அண்ணாவோட மாறணும், அண்ணாவோட பயணிக்கணும், அர்ச்சனா அண்ணாவோட. அப்போ இதுக்கு வந்து அர்ச்சனா அண்ணா விளக்கம் கொடுத்துருந்தது, வார விஷயங்களுக்கு கொடுத்துருந்தது. அதுக்கு பாருங்க, ஜாழ் மாவட்டம் வந்து சுட்டி காட்டுறாங்க மினைக்கட்டு விளங்குதா. அப்போ யாழ்ப்பாண பொடிகள் எல்லாம் சீர்கட்டு போச்சு, சீரழிஞ்சு போச்சுன்றதை வந்து சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, விளங்குதா. உண்மையான சம்பவம் அதுதான். ஆனால் எங்கட பொடிகள் அப்படியே இருக்கிறாங்களா இல்லையான்றதை வந்து அவனுக்கு தான் தெரியும். யாழ்ப்பாணம் வந்து நிறைய இதான ஒரு இடங்கள்லாம் அதை வந்து மாற்றி அமைக்கணும்னு யோசிக்கிறது. இப்போ நான் வந்து உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி குறையாருன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது நான் விட மாட்டேன். ஏனென்று கேட்டால் என் மண்ணடாப்பா, நான் பிறந்த இடம்னு சொல்லி நான் வாதாடுவேன். அது பிள்ளையோ சரியோ நான் வாதாடுவேன். அது மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொடிகளை கேட்டால் அவங்க வாதாடுவாங்க, இல்லையென்று தான் வாதாடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த இளைஞர் அணியாக சேர்ந்து இந்த பார்கள் இதுகள் எல்லாத்தையும் இல்லை வேண்டாம், பார் வேண்டாம், பூட்டுங்கோ அப்படி என்றெல்லாம் நிப்பாட்டுறன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து தலைமை பீடம் சரியில்லை உண்மையிலேயே. இப்போ இருக்கிற ஆளுநர், இப்போ இருக்கிற என்னென்னு சொல்கிறது, இப்போ இருக்கிற என்ன வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு தலைமை பீடம் சரியில்லை என்று சொல்லுவேன். அதை நாங்கள் வந்து அர்ச்சுனா அண்ணா போன்ற ஒரு மாமனிதர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் தான் பட்டம் வளைக்க போகிறேன், மாமனிதர் கொடுத்துட்டோம் என்று சொன்னால் சுடப்போறியாடா
இங்கே வா இறுக்கி விடும். அண்ணா சம்பவங்கள் நிறைய செய்யும் என்று பார்க்குறேன். அண்ணாண்ட சம்பவம் வந்து அண்ணாண்ட கையில் ஒரு ஒரு பெரிய ஒரு பதவி இல்லை. இப்போ உண்மையிலேயே யாழ் மாவட்டத்தில் வந்து அண்ணா வந்து பெரிய ஒரு இப்போ இப்போ ஒரு மாகாண மாவட்டத்தில் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு ஒரு தலைமைப்பிடத்தில் வந்து இருந்துட்டேன்னு சொன்னால் நிறையத்தை மாற்றி அமைச்சு தரும். அதான் அண்ணாண்ட ஆசையும். அண்ணாவோட சில விஷயங்கள் அண்ணாண்ட வீடியோக்கள் பார்க்கக்குள்ள அப்படி தான் இருக்கிறது. கண்டிப்பாக அதுவும் ஒரு மாற்றத்துக்கு வந்து சேருமென்று நான் நம்புகிறேன். அண்ணா தயவு செய்து நம்புங்க. ஓகே உறவுகளே, நன்றியா.